வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது ஞான கான சரஸ்வதி திருமதி எஸ் ஜானகியின் பாடல் திறமையை பற்றி எடுத்துரைத்த இளையராஜாவின் சுவாரஸ்ய பகிர்வு பற்றித்தான். எப்பாடலை திருமதி எஸ் ஜானகி அம்மா பாடினாலும் அப்பாடல் திரைப்படத்தில் தோன்றும் கதாநாயகியை பாடுவது போல் மிக நுணுக்கமாக இருக்கும். அந்த அளவுக்கு தன் பாடல் வயத்தினால் அனைவரையும் ஈர்க்கும் ஆற்றலை கொண்டவர் என்றால் அது மிக இல்லை. இசைஞானி இளையராஜாவின் இசையில் 100% எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல்கள் அதிகம் உண்டு. அந்த அளவுக்கு தன் பாடல் திறமையை வெளிப்படுத்தியவர் திருமதி எஸ் ஜானகி அவர்கள். அவருடைய சிறந்த பாடும் திறமையால் தான் தன்னுடைய இசையமைப்பில் உருவான பாடல்கள் பலவற்றை எஸ் ஜானகி அம்மா பாடினார் என்றும் அதற்கு ஓர் உதாரணத்தையும் சுட்டி காட்டினார் இசைஞானி அவர்கள். இது எஸ் ஜானகி அம்மாவின் திறமை பற்றிய இசைஞானி இளையராஜாவின் ஒலிப்பதிவு. ஜானகி அம்மா இது லேட்டராக 2-3 படங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறமா இது பாலூட்டி வளர்த்துகளையோ அல்லது வேற கார்ட்டூன்லேயே வரும் இல்லை அது மாதிரி வேற படத்தின் போது எடுத்தப்பட்ட படம். ரொம்ப திறமையானவங்க. இவர்களுடைய திறமையை பார்த்து தான் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தேன். அவங்களுடைய குரலை விட திறமை அதிகமாக இருந்த காரணத்தால் குரல் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு கம்போசர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத உள்வாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்தது எல்லாரையும் விட. எல்லாம் ரிஹர்சல் பண்ணாங்கன்னா அப்புறம் அவ்வளவு பிச்சில் இந்த தூரத்தில் நான் கண்ட முகம் இப்போ அந்த பாடல் ஞாபகம் வருது. அந்த பாடலை ஹை பிச்சில் கொண்டு போய் லாஸ்ட் நோட்டு பாடல் முடிவாகிறது வெரி ஹை பிச்சில் போய் நிற்கும். பஞ்சமத்துக்கு 2 சுருதிக்கு பஞ்சமத்தில் போய் நிற்கும். அது ஒவ்வொரு தடவையும் கட் ஆகிட்டே வருது. அந்த இடம் வரும்பொழுது கட் ஆகிட்டே வருது. மறுபடியும் டேக் பாடிக்கிட்டே இருக்காங்க. போயிடுச்சு 13 டேக் 14 டேக் போகுது. அப்புறம் போட்டு ஏதோ ஒரு டேக்கில் கரெக்டாக கொஞ்சம் ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் அவசரமாக போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் ஓகேன்னு சொல்லிட்டா ஜானகி அம்மா சொல்கிறாங்க இன்னொரு டேக் எடுத்துடலாம். இவ்வளவு நேரம் அதாவது ஒரு பாடல் எடுக்கிறோம்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ரிஹர்சலில் வாய்ஸோட சேர்த்து ஆர்கெஸ்ட்ராலாம் வாட்ச் ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக வர்றது வரைக்கும் ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்போம். அத்தனை தடவையும் பாடி அப்புறம் மைக்கு முன்னாடி போயிட்டு மைக்கு பேலன்சிங்காக பாடி அப்புறம் டேக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதில் கண்டினியூஸாக அவ்வளோ டேக் பாடுறதுக்கு எவ்வளோ ஸ்டாமினா இருக்கணும். அவ்வளோ தூரம் டேலண்ட் இருக்கிறவங்க தான் அன்றைக்கி சிங்கராக வர முடியும். இன்றைக்கி யார் வேணாலும் வரலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யம் மிகுந்த நிகழ்வுகளை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.